செப்பனியா 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 1087வது பக்கம், செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். என்னோடு இணைந்து வாசியுங்கள். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சப்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, வார்த்தைகளிலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறவர் நீர். இந்த வேத வசனங்களிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கேட்கட்டும். கிருபை கூர்ந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனடி அவசரம், உடனடியாக, தீவிரமாக, சீக்கிரமாக நடக்க வேண்டியவைகள், நடக்க போகிறவைகள். உலகத்திலே அழிவு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைமைகள் மத்தியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில தீவிரங்கள், நாம் கவனிக்க வேண்டிய உடனடி அவசரங்கள், தீவிரமாய், சீக்கிரமாய், அவசரமாய் தேவனாகிய கர்த்தர் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. இட் இஸ் நியர். அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. ரொம்ப ஃபாஸ்டா வருகிறது கர்த்தருடைய நாள். தேவன் இந்த பூமியை 2வது விசை ரகசிய வருகையிலே சந்திக்க போகிற அந்த நாளும், அதே போல செகண்ட் கம்மிங் 2வது வருகை பிரத்யட்சமாய் ஜனங்கள் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்த போகிற அந்த 2ஆம் வருகையும் தீவிரித்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசிய வருகையின் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே இயேசுவை நம்புகிறவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் கர்த்தருக்காய் வாழுகிறவர்களும் அந்த ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் பரலோகத்துக்கு, சோத்திரம், அவர்கள் மத்திய ஆகாயத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசுவின் ரகசிய வருகை, the rapture, ரகசிய வருகை, அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரே இமைப்பொழுது, ஒரு இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறவர்கள், தீவட்டிகளிலே எண்ணெய் உடையவராய் இருக்கிறவர்கள், அந்த இமைப்பொழுதிலே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலிருந்து சரியாக 7 வருடங்களில் இந்த பூமியிலே உபத்திரவ காலங்களும் மகா உபத்திரவ காலங்களும் நடைபெறுகிற அந்த நாட்கள். நீங்கள் இப்பொழுது பூமியிலே உபத்திரவங்கள் இருக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். இதைவிட பெரிய உபத்திரவங்களும் கஷ்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின் வரப்போகிறது. சபை மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து இந்த பூமியிலே 7 வருடம் கொடுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள் இந்த பூமியில இருக்கும். பாவிகளும் பயப்படுகிறவர்களும், சத்தியத்தை அறிவிக்க பயப்படுகிறவர்களும், பொய்யர்களும், இயேசுவை மறுதலித்தவர்களும், இயேசுவுக்கு துரோகம் பண்ணினவர்களும், தேவனை தேடாதவர்களும், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தவர்களும், பாவத்துக்கு பின்பாக போனவர்களும், விபச்சாரக்காரரும், வேசித்தனம் உள்ளவர்களும், மதுபான பிரியரும், விக்கிரக ஆராதனைக்காரரும் அனைவரும் கைவிடப்படுவார்கள். அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும்
அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் இயேசுவின் வருகையின் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாய் பாவம் இருக்கும் என்றால் அந்த பாவம் அவனை பரலோகத்திற்கோ மத்திய ஆகாயத்திற்கோ கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்பதற்கோ விடாதபடிக்கு அவனை இந்த உலகத்திலே கட்டி வைக்கும். அதனால் சொல்லுகிறார் ஆண்டவர், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. உடனடி அவசரம் என்ன தெரியுமா? கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். யுத்தத்தின் செய்திகளையும் யுத்தங்களினால் நடக்கிற காரியங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் அழிவுகளையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். God can come or Jesus Christ can call his bride any minute. எப்போ வேணாலும் அழைக்கலாம், எப்போ வேண்டுமென்றாலும் அழைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வந்து சீக்கிரமாய் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் சீக்கிரமாய் கொடுக்க போகிறார். நம்முடைய கர்த்தர் காரியங்களை சீக்கிரமாய் செய்கிறவர். தெரியுமா? யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் நுழைந்த பொழுது இயேசு சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொன்னார். நீ இப்ப நரகத்துக்கு நீ சிலுவைக்கு அனுப்ப போகிறாய், நீ என்னை காட்டி கொடுக்க போகிறாய், பரவாயில்ல, நீ செய்கிறத சீக்கிரம் செய். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியங்களை சீக்கிரம் நடப்பிக்க போகிறவர், நடப்பிக்கிறவர். உடனடி அவசரம். சீக்கிரமா நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கையை வாழுகிறார்கள், சீக்கிரமாய் ஆபத்துகள் வருகிறது. விரைவாய் தீவிரமாய் பிரச்சனைகள் வருகிறது. எதிர்பார்க்கிறதற்கு முன்பாக, கண்ணிமைக்கிறதற்கு முன்பாக, யோசிக்கிறதற்கு முன்பாக, காப்பாற்றிக் கொள்கிறதற்கு முன்பாக அழிவுகள் பயங்கரமாய் வருகிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலே இப்படியாக வேத வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இப்படியாக வசனம், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்பொழுது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும். கவனிங்க, ஆபத்து எப்படி வருகிறதாம்? சூறாவளி போல. பயப்படுகிற காரியங்கள் புயல் போல் வருகிறது. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை, திடீரென்ற ஆபத்து. யோபுவை ஸ்தோத்திரம் சாத்தான் சோதிக்கும்படியாய் கேட்ட பொழுது யோபுவின் வாழ்க்கையிலே தீவிரமான ஆபத்துகள். திடீரென்று ஒரு காற்று வந்தது, அவருடைய பிள்ளைகளை கொன்று போட்டது. திடீரென்று ஜனங்கள் வந்தார்கள், திருடர்கள் வந்தார்கள், யோபுடைய ஆஸ்திகளை கொள்ளையடித்து போனார்கள். அவசரம், அவசரம், வேகமாய் நடக்கணும். வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது உலகம். உலகம் வேகமாய் போய் கொண்டிருக்கிறபடினால் நீங்களும் நானும் அசதியாயிருக்க முடியாது. உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. கர்த்தரும் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாம் வேகமாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அசதியாய் இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சோம்பேறியா இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவசரப்படாம இயேசுவை தூங்க விடக்கூடாது. அங்கே சீஷர்கள் படகிலே போன பொழுது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் படவிலே இருந்த பொழுது இயேசு அங்கே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்ப சீஷர்கள் இயேசுவை நித்திரை பண்ண விட்டுட்டாங்க. அங்கே புயல் காற்றுகள் எழும்பின. இயேசுவை தீவிரப்படுத்து, ஜாமக்காரர்களே அவரை சும்மா இருக்க விடாதிருங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா இருக்க விடாதீங்க. நமக்காக ஏதாவது செய்யும் வரைக்கும் அவரை அவசரப்படுத்தி கொண்டு தீவிரமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள், அப்படி இருக்கிற விசுவாசிகள் அநேகர் எழும்ப வேண்டும். தீவிரமாய் செயல்படுகிறவர்கள். சோம்பலா இருக்கிறவங்க, ஜெபிக்கிறதற்கு சோம்பல், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயத்தை தேடுகிறதிலே அலட்சியம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் அந்த அன்பை வர்ணிக்கிறதுலையும் வெளிப்படுத்துதலையும், கர்த்தருக்காக எதையாவது செய்கிறதுல ஒரு அலட்சியம். அப்படிப்பட்டவர்கள் காலம் கிடைக்காமல் போனால் எப்படி இருக்கும்? நோ சான்ஸ். நீ சோம்பேறியா இருந்த, நீ ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துக்கொண்டு இருந்தாய். இவர் ஈஸி கோயிங். ஜபத்தை ஈஸியா எடுத்து, வேத தியானத்தை ஈஸியா எடுத்து, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறத ஈஸியா எடுத்து, அப்புறம் பார்த்துக்கலாம்
அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதை ஈஸியா எடுத்துக்கொண்டு, ஊழியம் செய்கிறதை ஈஸியா எடுத்துக்கொண்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் சோதரம் காலம் பொல்லாததா இருக்கிறது. பயப்படும் காரியம் ஆபத்து சூறாவளி போல் திடீரென்று மனிதர்களுக்கு மேல் வருகிறதாம். கவனம். தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாக அவசரமாக செய்ய வேண்டும், ஜெபிக்கணும். கர்த்தரை அவசரமா அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களை தீவிரித்து செய்ய வேண்டும்? வேத வசனத்திலே சகரியா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1098வது பக்கம். சகரியா 8வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும். எல்லாரும் வாசிக்கிறீங்களா? இந்த பக்கத்துல இருந்து சவுண்ட் ரொம்ப வரலையே. சகரியா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்தில் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். எதற்கு தீவிரித்து போவோம் என்று சொல்லுவார்களாம்? கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேட தீவிரித்து செயல்படுவோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேட தீவிரித்து செயல்படுவோம். தேவனை தேட தீவிரித்தது உண்டா? தீவிரமா ஆண்டவரை தேடி இருக்கிறீங்களா? தேவனை தேடுகிறதிலே துரிதப்படுத்துறது உண்டா? சீக்கிரமா நம்ம ஜெபிப்போம், சீக்கிரமா நம்ம சபைக்கு போகலாம், சீக்கிரம் பைபிள் எடுத்து வாசி. அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான். ஒரு காலை நேரத்தில் சீக்கிரமா எழும்பி தேவனை தேடு என்று துரிதப்பட்டது உண்டா? ஆசீர்வாதம் கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மேல் வரும். அப்பொழுது அவர்கள் தேவனை தேட துரிதமாய் செயல்படுவார்கள். விண்ணப்பம் பண்ண துரிதமாய். நான் விரும்புகிறது கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய சபை, இந்த ஃபோர்ட் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு அநேகர் துரிதமாய் விண்ணப்பம் பண்ண வரணும், தேடி வரணும். எந்த ஒரு பிரச்சனை முதல்ல அங்க துரிதமாய் போகிறதை விட, முதலாவது அந்த மனுஷனிடத்தில் துரிதமாய் போகிறதை விட, நாங்கள் தேவனை தேட ஆலயத்திற்கு துரிதமாய் போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கடைசி நாட்களிலே ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா, எழுப்புவார். நம்மளை மாற்றணும். அப்படி கர்த்தர் நம்மை அப்படி மாற்ற வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற தேவன் கிருபை செய்யணும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும். எதற்கு தீவிரிக்கணுமா? தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண. எழுப்புதல் காலம் அப்படிதான் இருக்கும். எழுப்புதல் வரும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக தேசங்கள் முழுவதும், சபைகள் முழுவதிலும் எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண ஜனங்கள் தீவிரிப்பார்கள். முந்தினோர் பிந்தினோராகவும், பிந்தினோர் முந்தினோராகவும். நான் சர்ச்சில் நல்லா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் சபைக்கு ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை போயிடுறேன். கவனம். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தீவிரம் குறையாமல் இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேசத்தின் குடிகள் என்ன சொல்லுவாங்களா? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரிப்போம், வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் அப்படி சத்தம் கேட்கணும். சத்தம் மனைவிமார்கள் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் சொல்லணும். கணவனை பார்த்து சொல்லணும், வாங்க கர்த்தரை தேட தீவிரிப்போம். இந்த பிரச்சனை வருதே, இந்த கஷ்டம் வருகுதே, இந்த முன்னேற்றம் வரவில்லையே, இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு எப்போலாம் உங்களுடைய எண்ணங்கள் தோன்றுகிறதோ உடனே நம்ம சொல்லணும், வா கர்த்தரை தேட தீவிரிப்போம். ஹல்லேலூயா. பதில் தெரிந்தும் அநேகர் இயேசுவை தேடுகிறதில்லை. அநேகர் தேவனை தேட மறந்து விட்டார்கள். சோத்ரம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் மேல் நீ அன்பு கூறணும். அதே போல முழு இருதய சீக், தேடு, உன் கர்த்தரை தேடு, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு. நீங்க எந்த இடத்துலயும் ஆண்டவரை தேட முடியும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவரை தேடலாம், பைக் ஓட்டும் போது ஆண்டவரை தேடலாம். ஸ்தோத்திரம். நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போது உங்க மனது தேவனுக்காக ஏங்க வேண்டும். அதுதான் சீக்கிங். தேடுகிற மனசை தேடுதுமை நான் தேடுகிறேன். ஸ்தோத்திரம். அதிகாலையுமே
ஃபாதர் பெர்க்ரான்ஸ் அவர்கள் பாடும்போது சொல்லுகிறாங்க, அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அவசரப்பட்டேன்னா நான் உனக்கு கொடுப்பேன். ஆசீர்வாதத்தை துரிதமாய் கேள். செய்ய அவசரப்படுறதை விட கேட்க, கர்த்தரிடத்துல கேட்க அவசரப்படுறதுல தப்பே இல்லை. அவசரப்படுத்துங்க, ஸ்தோத்திரம், அவசரப்படுத்துங்க, உடனடியாக அவசரப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்ன கேளுங்க, இந்த விண்ணப்பத்துக்கு எனக்கு பதில் அளியும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல அவசரமா அவசரமா அதான் சொன்னேன், அவசரத்துக்கு அடையாளம் காலையிலேயே எழும்பி தேடுறவங்க, காலையிலேயே கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, தூதர்கள் இயேசு பிறந்த பொழுது மேய்ப்பர்களிடத்தில் போய் சொன்னார்களாம், இதோ உலகத்திற்கு சமாதானம் வந்திருக்கிறது, என் பிள்ளையை முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று மேய்ப்பர்களிடத்திலே சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து, லூக்கா 2வது அதிகாரம் 16வது வசனம் அப்படி சொல்லுகிறது, தீவிரமாய் வந்து. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, தீவிரமாய் வந்து. லூக்கா 2வது அதிகாரம் 16வது வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஒரு ஆசை. எத்தனை பேருக்கு இயேசுவை காண, இயேசுவை தேட இந்த இடத்துல விருப்பத்தோடு வந்திருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சிலர் தீவிரமாய் வருவாங்க. 9:20 ஆராதனை, நாங்கள் 8:45 சபையில் போய் இருப்போம். அது தீவிரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனைக்கு போகணும். ஆனால் மற்ற நாட்களிலும் நான் ஆண்டவரை தேடுவேன். சபைக்கு முடிந்த அளவுக்கு உபவாச ஜெபம் போவேன், பைபிள் ஸ்டடி போவேன், இல்லை வார நாட்களில் ஒரு 2 நிமிடமாவது தேவ சபையில் வந்து ஜெபித்து போவேன். அது ஒரு தீவிரம். அது என்ன தீவிரம்? தேவனை தேட தீவிரம். நான் தேவனை தேட விரும்புகிறேன். ஐம் சீக்கிங் மை காட். நான் தேவனை தேடுகிறேன். மனதில் அநேக நேரம் சொல்லுகிறோம், ஆனால் அடையாளம் என்ன? என்ன அடையாளம் காட்ட போகிறீங்க? கர்த்தரிடத்தில் என்ன அடையாளம் கேட்கிறோமே, நாம் எந்த அடையாளத்தை காட்ட போகிறோம்? தீவிரமாய் அவருடைய சமூகத்தில் வந்து வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்றோ பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார், கண்ணோக்கினார். தேவன் பரலோகத்திலிருந்து மனிதனை கண்ணோக்கினாரா? யார தேடுறவங்க யார் இருக்கிறா? நம்முடைய கர்த்தர் தேடினால் கண்டுபிடிக்கப்படுகிற பொக்கிஷம். அல்லேலூயா. தேடணும். அவரே வசனத்தின்படி அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது என்ன தேடுறாங்களா? யாராவது என்ன தேடுகிறார்களா? அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாராவது கர்த்தரை தேடுகிறார்களா என்று. அதான் 53வது சங்கீதம் 2வது வசனம் நான் சொன்னது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? கர்த்தரை தேடுகிறவன் உண்டா? ஒவ்வொரு நாள் எழும்பின உடனே மனிதர்களை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை நாடுகிறோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் நினைக்கிறோம். நிறைய பேர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சொத்திரம் மந்திரங்களை செய்கிறவர்களையும் தேடுகிறவர்கள் அழிந்து போவார்கள். சொத்திரம் மந்திரம் பண்ணுகிறவங்க ஒரு சிலர் அதுதான் தேடுறாங்க. இந்த நாள் எப்படி இருக்குது? ஜோசியத்தை தேடுகிறவர்கள், நல்ல நாளை தேடுகிறவர்கள் இயேசுவை தேடவில்லை. அப்ப எது தீவிரம்? which has to happen so imminent. எது ரொம்ப வேகமா நம்மளால் செய்யப்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தரை தேடுகிறதிலே வேகமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேடுறது. அதான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். what can I do for God? கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன்? நமக்கு நான் இப்போ நல்லா இருக்கணும். இப்போ உள்ள வாலிபர்களுக்குள்ளெல்லாம் ஒரே 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 ஸ்டாண்டர்டு தான், ஒரே இதுதான். அப்படி பாருங்க, நல்லா இருக்கும். ஒரே லைன், அவங்கள அழகாக எல்லாரையும் நீ இப்படி தானே இப்படி தானே இப்படி தானே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வாலிபர்களும் ஒரே கேட்டகரியில் தான் வருவாங்க. சோத்திரம் 15 வயசுலேருந்து 35 வயசுல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பார்த்தா தெரியும், ஒரு லைன் போட்டு பார்த்துடலாம். அதே வந்து வாலிபர்களை பாருங்கள், இந்த வீட்டுக்கு அடங்காமல் திரிகிற வாலிபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்கள், அவங்களுடைய சோத்திரம் வழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை செஞ்சு அவன் அதை செஞ்சு அதே மாதிரி இவனும் செய்வான். அவங்க பண்ணுற தப்ப இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி.
உலகம் அப்படிதான். ஏன்னா அவங்க தேடுறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் தேடுறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது? ஏனென்றால் உலகம் ஒரே பாதையில் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேடுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரே தெய்வத்தை தான் நாம் தேடுகிறோம். அல்லேலூயா. இயேசு ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று இயேசு பிள்ளை, இல்லைன்னா நீ இல்லை. இயேசு பிள்ளைனா இயேசுவை தேடுவோம். மற்ற எல்லாரும் உலகத்தை தேடுறவங்க, மேன்மையை தேடுறவங்க, பலத்தை தேடுறவங்க, பணத்தை தேடுறவங்க, பதவியை தேடுறவங்க, உலக ஆசைகளை தேடுகிறவர்கள், அவங்க எல்லாரும் அடுத்த கேட்டகரி தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ எதை தேடுகிற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இயேசுவை தேடு, கர்த்தரை தேடு. அவரை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், காண்பிப்பார். இயேசுவை ஏன் பார்க்க முடியாது? இயேசுவை நீங்க பார்க்கலாம், அவருடைய அன்பை நீங்க ருசிக்கலாம், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம், அவருடைய அதிசயத்தை நீங்கள் கண்கூடாய் பார்க்கலாம். எப்போ? நீங்கள் அவரை தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேடுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தத்துவங்களை தேடுங்கள், பரிசுத்தத்தை தேடுங்க, நல்ல விஷயத்தை தேடுங்க, என் ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. தேடுறதுன்னா உங்க மனதின் முழுவதும் இயேசுதான் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வாரம் முழுசும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நீங்கள் எந்த வேலை செய்யுங்க, எங்கே ஆஃபீஸ் போங்க, என்ன ஒர்க்குனாலும் செய்யுங்க, உங்கள் தலையில் இயேசு அதிகமாக நிரம்பி இருந்தாருன்னா நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன வரும்? இந்த பிரச்சனை ஏதாச்சும் வந்த உடனே, ஒரு ஆபத்து வந்த உடனே, அப்போ தான் நம்ம அந்த காரியத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஐயோ இந்த நோய் எனக்கு வந்துருச்சு, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் ஆண்டவரை தேடுறேன்னு திரும்புவாங்க. இல்லை, ஒவ்வொரு நேரம் இது எவ்வளோ பெரிய வசனம், சங்கீதத்தில் நம்ம சொன்ன வசனம் எவ்வளவு பெரிய வசனம். தேவனை தேடுகிறவர்கள் உண்டோ என்று அவர் பார்த்தாராம், பரலோகத்திலிருந்து அவர் கவனித்தாராம், தேடினாராம், பார்த்தாராம். தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா? நீங்க சொல்லணும், தைரியமா சொல்லணும், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் உம்மை தேடுகிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. அது தீவிரமா, ஸ்லாக்கா இல்லை. இப்பொழுது இருக்கிற சொந்தம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடியது பெரிய பிரச்சனையே ஸ்லாக், சோம்பல், உதாசீனம், அலட்சியம். பார்த்துக்கலாம். அதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? உங்க இருதயம் துடிச்சு கொண்டே இருக்கணும். அவர் யாரை அழைத்து போக வரப்போகிறார் தெரியுமா? அவருடைய வருகைக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவா வசனம் போட்டிருக்கிறது, அவருடைய வருகைக்காய் எதிர்பார்த்து இருக்கிறவர்களை அழைத்து கொள்ள வரப்போகிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நீங்கள் வேற எதையாவது யோசித்துட்டு இயேசுவின் வருகையை எதிர்பாராமல் இருந்தீர்கள் என்றால், எக்கால சத்தம் கேட்காமல் போனால் என்ன செய்வீர்கள்? இயேசுவின் வருகையை எதிர்பாராதது நிமித்தம், நான் எதிர்பார்க்கல அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம். அந்த ஒரு நொடி தவறினால் அப்புறம் சான்ஸ் இருக்காது. அந்த ஒரு நொடி தவறினால் சான்ஸ் இருக்காது. அப்புறம் 7 வருஷம் இருந்து நான் ரசிக்கப்பட்டு மறுபடியும் சோத்திரம் நான் ரத்த சாட்சியா மரிச்சு வருவேன்லாம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பு சமுத்திரம் உலகத்தில் ஆவியானவர் எடுத்து இருக்க மாட்டார், எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எடுத்துட்டு மேலே போயிடுவார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதற்கப்புறம் எந்த ஒரு பாவ மன்னிப்புக்குரிய எண்ணங்கள் மனதிற்குள்ள இருக்காது. இப்போவே அது இல்லை தெரியுமா? உங்க பிள்ளைகள்ல யாரையாவது நீங்க இயேசுவின் அன்பை சொல்லி அழ வச்சிருங்க, பெஸ்ட். நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்றேன், சோத்திரன், இயேசுவின் அன்பை சொல்லி, இயேசுவின் சிலுவை அன்பை சொல்லி. கடந்த வாரத்தில் நான் ரொம்ப வருத்தப்பட்டது அதுதான். 10 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பை சொன்னா சிறு பிள்ளைகள் தேம்பி தேம்பி அழுவார்கள். இப்போ பிள்ளைகளுடைய மனது கடினமானது. பிள்ளைகளுடைய மனசு அன்பை விட சோத்திரம் அடிக்கும், இல்லைன்னா திட்டுவாங்க, ஆண்டவர் அடிப்பாரு அப்படின்னு பயங்காட்டி தான் வைக்கும். அதுக்கு கூட இப்போ பயப்படாத அளவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. கவனம், இயேசு கிறிஸ்துவின் வருகை தீவிரமாயிருக்கிறது. யோவான் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
யோவான் 11வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். கவனிங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே மரியாள் இருக்கிறாள். மரியாள், மார்த்தாள், லாசரு. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பட்டணமாய். இயேசுவிடத்திலே ஒரு செய்தி வருகிறது, லாசரு மரிக்க போகிறான். அதுக்கப்புறம் லாசரு மரித்து விட்டான். இதெல்லாம் பிறகு இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்திற்கு அருகாமையிலே வந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு மரியாளை கூப்பிட்டு அனுப்பினாரா? இல்லைன்னா சோதரன் மார்த்தாள் ஓடி வந்து, முன்னாடி வசனத்தில் பாருங்க, மார்த்தாள் வந்து மரியாளிடத்துல அதை சொல்ல வசனம் சொல்லுகிறது, மரியாள் சீக்கிரமாய் போகிறதை கண்டு. இப்ப கவனிங்க, என்ன நிலைமைன்னா, அங்கே லாசரு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறான். மரியாளுக்கு ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை. அவளுக்கு இருந்த சகோதரன் மரித்து போனான். மனவேதனையில் இருந்த அந்த மரியாள் அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக சீக்கிரமாய் போனாள். எதற்கு போனால்? வேதவசனம் சொல்லுகிறது, அங்க பார்த்த எல்லாரும் மரியாளை பார்த்து இவள் அங்கே கல்லறைக்கு போகிறாள் என்று நினைத்தார்கள். இவ்வளவு அவசரமா போறாள், எங்க போறா மரியாள்? இவ்வளவு சீக்கிரமாய், அந்த வசனம் பாருங்க, இவ்வளவு சீக்கிரமாய் போகிறாரோ, கல்லறைக்கு போகிறாள் என்று நினைத்து பார்க்கிறாங்க. ஆனால் மரியாளோ கல்லறை இடத்துல போகாமல், செத்தவர்களிடத்துல போகாமல், செத்தவர்களை கூட உயிரோட எழுப்பக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போனாள். சீக்கிரமாய். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கள் இயேசுவை சீக்கிரமா அழைப்பித்தார்களாம். வசனம் சொல்லுது, சோத்திரம், சீக்கிரமாய். லாசரு சுகவீனமா இருக்கிறான்னு அங்கே இயேசுவுக்கு செய்தி அனுப்பி, நீங்க சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமா வாங்க இயேசுவே. இது நல்லா கவனிங்க, இயேசு சீக்கிரமா வாங்கினப்ப அவர் வேணும்னே லேட் பண்றாரு. அது அப்படியே திரும்புது, காரியம் மாறுகிறது. இயேசு வருகிறதுக்கு முன்பாக அங்கே மரியாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறான். சூழ்நிலை மாறிடுச்சு, பிரச்சனை முத்தி தோத்து போயாச்சு. இயேசு வரல. ஆனா மரியாள் எப்போ சீக்கிரமாய் போகிறாளோ அங்கே செத்து போன காரியம் மறுபடியும் துளிர்க்கிறது. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயோ ஆண்டவரே, என்ன வந்து ஆசீர்வதியும். சபைக்கு சொத்துறேன். நிறைய பேர் அதான் சபைக்கு வர்றதை விட வரட்டும். ஆண்டவர் வரமாட்டேன், நேரம் எடுப்பார், காத்திருக்க பண்ணுவார், நேரம் ஆகும். ஸ்தோத்திரம். ஆனா எப்போ நான் இயேசுவிடத்துல சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மரியாள் வேகமாய் சீக்கிரமாய் இயேசுவிடத்திலே போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாலாம். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவின் பாதத்தை பிடிக்கிறதிலே துரிதம் காட்டுகிறீர்களா? இரண்டாவது சோத்திரம். முதலாவது தேவனை தேட துரிதமாய், இரண்டாவது இயேசுவின் பாதத்திலே விழ துரிதமாய். Do you fall on the feet of God? கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அழுத அனுபவம் உண்டா? இந்த சோத்திரம் அழுதவள் தான், இயேசுவின் பாதத்திலே விழுந்து அழுதவள் தான் இயேசுவின் பாதத்தை நறுமண தைலத்தினால் சோத்திரம் அவள் கழுவுகிறாள். தன்னுடைய முடியினால் இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். இயேசுவை மகிமைப்படுத்துகிறாள், இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறாள். அந்த வாசனை அந்த அறை முழுவதும் நிரப்பினது யாரை தெரியுமா? துரிதமாய் போகிறவர்கள். எத்தனையோ பேர் தேவனுடைய சமூகத்தில் பிரச்சனைனா ஓடி வராங்க, ப்ராப்ளம்னா ஓடி வராங்க. உலகம் ஜெயிக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தில் ஓடி வந்து அவர் பாதங்களிலே விழுவீர்கள் என்றால் கர்த்தருடைய சப்தம் உங்களுக்கு உண்டாகும். லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே மரித்திருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க இயேசு பாதத்தில் வந்தீங்கன்னா அவர் உத்தரவு தருவார், அவர் விடுதலை தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எதற்கு தீவி இருக்கணும்? இயேசுவின் பாதத்திடத்திலே தீவிரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இதே மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்காய் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து பழகினவள். நல்லா கவனிங்க. இதே மரியாள் மூணு சிச்சுவேஷன். ஒரு சிச்சுவேஷன்ல இயேசுவின் பாதத்தண்டை உட்கார்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள்.
மார்த்தாள் வருத்தப்படுறா. சோதனை, நான் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு உதவிக்கு வரவே இல்லை மரியாள் என்று. ஆனால் இயேசு சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எது நல்ல பங்கு? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறது நல்ல பங்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். பாதம், அவர் பாதம், இயேசு பாதம், தேவனுடைய பாதம், கர்த்தருடைய பாதம். நீங்க நின்றுட்டோ அவர் பாதத்தை தொடலாம், ஆனால் நீங்க முழங்கால் படியிட்டோ மண்டியிட்டோ அவர் பாதத்தை முத்தவிடவும் முடியும். அது உங்க மனசை பொறுத்தது. இப்படிதான் அப்படிதான் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் செய்தால் இயேசுவின் பாதத்தில் விழுந்தது போல் உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ஆனால் சீக்கிரமாய் செய்யணும். அநேகர் நீங்க இயேசுவின் பாதத்தில் விழ வேண்டியது சீக்கிரமா விழணும். பிரச்சனை வந்து பிரச்சனை முற்றி போய் ஹல்லேலூயா ஆபத்துகள் தலைக்கு மேலே போய், please fall on the feet of God before it's too late. அதிக நேரமாகிறதுக்கு முன்பாக, ஐயோ இனிமே முடியாது அப்படின்னு உலகம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்பாகவே இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மரியாள் அங்கே இயேசுவின் பாதத்தில் கற்றுக்கொண்டவளுக்கு தான் பிரச்சனை. சகோதரன் மரித்தான் என்ற பிறகு இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். கவனிங்க, இயேசுவின் பாதத்திலே கற்றுக்கொண்டவள் இயேசுவின் பாதத்திலே விழுகிறாள். இயேசுவின் பாதத்திலே விழுந்தவளுக்கு இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அற்புதங்களை நடப்பிக்கிறார். லாசரு உயிரோடு எழும்புகிறார். அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவின் பாதம், எந்த இயேசுவின் பாதத்திலே கண்ணீரால் விழுந்தாலோ அதே இயேசுவின் பாதத்தை நறுமண தைலத்தினாலே அவள் தன்னுடைய முடியை எடுத்து துடைத்து விடுகிறாள். இதே மாதிரி தான் இயேசு மேலே நீங்கள் அன்பு வைக்கணும். இதை மாதிரி தான் நீங்கள் இயேசுவை தேடணும். நீங்கள் இதே மாதிரி தான் இயேசுவின் பாதத்தை தேட வேண்டும். இயேசுவின் பாதத்தை தேட வேண்டும். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நான் விரும்புகிறது தான். அநேகர் சொல்லுவாங்க, இயேசுவின் பார், அவருடைய சொத்திரம், அந்த தங்க கிரீடம், இயேசுவின் மகிமை மேன்மை. நான் விரும்புகிறது இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் வார்த்தை கிடைக்கும். அவர் பாதத்தில் சுக அற்புதம் கிடைக்கும். அவருடைய பாதத்தில் வாக்குத்தத்தம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இவள் செய்த இந்த காரியம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேகமாக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். 2 தீமோத்தேயு 4, 9, 10. எது தீவிரம்? நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? அவங்களாம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு, ஸ்தோத்திரம், இப்பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல ஆசைப்பட்டு, இந்த உலகத்தின் மேல விருப்பப்பட்டு, வசனத்தை பாருங்க, அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, உலகத்தின் மேல ஆசை வச்சு, பணத்தின் மேல ஆசை வச்சு கர்த்தரை விட்டு பிரிந்தவர்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திரம் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், நீ அவங்கள மாதிரி லேட் பண்ணாத, நீ சீக்கிரமா என்னிடத்திலே வந்து விடு. நீ சீக்கிரமா என்னிடத்திலே வந்து விடு. இன்றும் எத்தனை பேர், எத்தனை வாலிபர்கள் இயேசுவிடத்தில் இருந்து நன்மை பெற்ற எத்தனை பேர் இப்பிரபஞ்சத்தின் மேலே, எல்லாரும் சொல்லுங்க, எதன் மேல? இப்பிரபஞ்சம். ஒன்னொன்னா சொல்லுங்க, எது மேலெல்லாம் ஆசை வச்சா? உலகத்தின் மேல, மண் மேல, சோத்திரம், பெண் மேல, பணத்தின் மேல, பொன் மேல, சோத்திரம், உலக ஆசை மேல, மேன்மையின் மேல, அழகின் மேல, சோத்திரம், சம்பாதிக்கிறதன் மேல, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி உலகத்தின் மேல், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இயேசுவை விட்டவர்கள் எத்தனை பேர்? கடைசி நாட்களிலே லேட் பண்ணாதீங்க. இயேசுவிடத்தில் வர லேட் பண்ணாதீங்க. சத்தியம் கேட்க லேட் பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கென்று பெற்றுக்கொள்ள தாமதியாதிருங்கள். தீவிரமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும், தீமோத்தேயுவிட்ட நான் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது, தீமோத்தேயுக்காக நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது. நீ சீக்கிரமா தீமோத்தேயுவே, நீ தாமதித்தாய் என்றால் நீனும் இப்பிரபஞ்சத்தின் மேல் அன்பு வைத்தாய். நீ தாமதிப்பாயாகில் நீனும் இப்பிரபஞ்சத்தின் மேல்
ஆசை வைத்து பின்வாங்கி போய்விடுவாய். எத்தனை பேர், எத்தனை விசுவாசிகள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் மேல் தங்களுடைய சுகம், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இயேசுவை விட்டவர்கள் எத்தனை பேர். அதான் சோத்திரம், எந்த சூழ்நிலையுமே அவருடைய அன்பை விட்டு பிரிக்காமல் காத்தப்பட்டவர்கள் தான் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கரங்களை அசைச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. முடிவெடுங்க. இயேசுவின் வருகை பரியந்தம், அந்த ரகசிய வருகை பரியந்தம் நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறதிலே தீவிரமாக இருப்பேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. உலக ஆசையை விடுகிறதற்கு சீக்கிரமாக வரணும் தேவனிடத்தில். உலக ஆசை, ஸ்தோத்திரம். நிறைய பேர் இயேசுவிடத்தில் வருவாங்க, அவர் ஆசீர்வதிப்பார், நிறைய ஞானம் அறிவெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அறிவெல்லாம் இயேசுவிடத்தில் இருந்து வாங்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்தணும்னு நினச்சி உலகத்துக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்லா பாருங்கள், அறிவு யார் நிறைய பெறுறாங்களோ, யார் நிறைய பணம் பெறுறாங்களோ, இயேசு தர்ற ஆசீர்வாதத்தை நிறைய பேர் வாங்கினவங்க உலகத்தில் எதையாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டு, ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவட்ட இருந்து உலகத்தில் இழுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் ரூபாவை கொடுத்து பிசாசு இயேசுவிடத்தில் ஜனங்களை பிரித்து விடுவான். பவுல் எவ்வளவு வேதனையாக சொல்லியிருப்பார். தீமோத்தேயுவை தன்னுடைய ஆவிக்குரிய மகனாய் கணித்தவர். அப்படிதான் அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ சீக்கிரமா என்னிடத்தில் வா. ஸ்தோத்திரம். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. எல்லாரும் சொல்லுங்க ஜாக்கிரதைப்படு. ஹல்லேலூயா. தீமோத்தேயுவை பவுல் அழைத்தது போல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அழைக்கணும். சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. ஸ்கூல் முடிஞ்சதுன்னா சீக்கிரமா வா, வேலை முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வா, வெளியே விளையாட போறியா போனா சீக்கிரம் சொல்ற நேரத்தில் வா. ஸ்தோத்திரம். அதே போல தான் சபையும் உங்களை அழைக்குது, சீக்கிரமா வாங்க. காலையில் சீக்கிரமா வர்றதில்லை, சீக்கிரமா வாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் எது சீக்கிரம்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு புதன்கிழமை சீக்கிரமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு திங்கக்கிழமையே சீக்கிரமா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்து வருகிறதுக்கு முன்பாக நீ சீக்கிரமா வான்னு ஆண்டவர் பேசலாம். தீவிரித்து சீக்கிரமா ஆண்டவரிடத்துல வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலக ஆசையை விட சீக்கிரமாய் அவரிடத்தில் வா. சங்கீதம் 119வது சங்கீதம் 60வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 60வது வசனம் வாசிங்க. உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். எதுல சீக்கிரமா இருக்கணுமா, எதுல தீவிரிக்கணுமா? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி. தேவனுடைய சட்டங்கள் என்ன? கை கொள்ள யோசிக்காதீங்க, தீவிரமாய். தேவனுக்கு பிடிச்சது என்ன? தீவிரமாய். உங்கள் வீட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? தீவிரமாய் அதற்கு கீழ்ப்படியுங்கள். சோதரம். நோவாவிடத்துல கர்த்தர் வார்த்தையை சொன்னார். அவன் சீக்கிரமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழைக்குள்ளாய் அடைத்து வைத்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? கட்டளை கேட்கிறோமா? கட்டளை கேட்கிறீங்களா? சோத்திரம். சொல்லப்படுகிற கட்டளைகள் கேட்கப்படுகிறதா? சொல்லப்படுகிற உபதேசங்கள் கேட்கப்படுகிறதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் உபதேசம் மாறும். 10 கட்டளைகளை மட்டும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து போகல. பைபிள் முழுவதுமே கற்பனைகளால் நிரம்பப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் கற்பனைகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இயேசு சொன்னார், புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை விட அதிகமான கற்பனைகளை இயேசு கொடுத்துட்டு போனார். ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு தான் போனார். ஹிடன் ஈஸ், அதை ஈஸியாக்கி விட வரல. அப்ப எதுக்கு தீவிரிக்கணும்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள தீவிரிக்க வேண்டும். அதான் சகோதரன், சொல்றதை கேட்கணும். இயேசு சகோதரத்துல சொன்னார், நீ சீக்கிரமா இறங்கி வா. வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். சீக்கிரமா இயேசு அவன் வீட்டுக்கு போனார். அவன் வாழ்க்கை சீக்கிரமாய் மாறினது. நீங்க அவசரப்படுத்தி படுங்க, வாழ்க்கையில எல்லாம் அவசரமா சரியாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பதற சொல்லல, அவசரப்பட்டு மனிதனை தேடுகிறது அல்ல, பதறி ஒரு காரியத்தை சிதைக்கிறது அல்ல. கர்த்தர் சொல்றதுக்கு அவசரமா கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அவசியங்கள் எல்லாம் அவசரமாய் நடந்து தீரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சீக்கிரமாய். Can you do that? சீக்கிரமா செய்ய முடியுமா? சீக்கிரமா கட்டளை கை கொள்ளுகிறது. செய்கிற சீக்கிரம் செய்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில் சீக்கிரமாய் செய்யுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். கவனிங்க, சீக்கிரமா போய் சொல்லுங்க. எது இனி அடுத்தது அவசரம் தெரியுமா? உடனடி அவசரம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார்னு சீக்கிரமாய் சொல்ல வேண்டியது அவசரம். அவசரம். சுவிசேஷம் அறிவிக்கிறது அவசரம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தை, இயேசுவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை, அவருடைய அற்புத அடையாளங்கள் செய்கிறதை அவசரமா அறிவிக்கணும், சீக்கிரமாய். அதுல ஸ்லாக் ஆகிறவர்கள், அதுல ஆத்ம ஆதாயம் பண்றதுல ஸ்லாக் ஆகிறவங்க, அப்போ வாரத்தில் ஒரு தடவை இப்போ யாரையாவது மனதில் யோசிச்சு வச்சிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறீங்களா? நாளைக்கு சீக்கிரம் முதல்ல போய் அதை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எது சீக்கிரம்? which is imminent. இயேசு வரப்போகிறார். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது சீக்கிரமா செய்யணும். காலம் இல்லை. உங்க கணவனுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கிறதுல சீக்கிரமா அறிவிப்பீங்க, அறிவிங்க, நரகத்துக்கு விட்டுறாதீங்க. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கினவர்கள், உலகத்திலே வாழுகிறவர்கள், குடியிலே வாழுகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை தீவிரமாயிருங்க. நான் அடுத்த நாள் அறிவிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு கழிச்சு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை இன்று இயேசுவின் வருகை இருந்தால், இல்லை இன்று அவர்கள் மரிக்க நேர்ந்தால், நம்ம சுவிசேஷம் சொல்லாம விட்டுட்டோமே என்கிற வருத்தம் உங்களுக்குள்ளே வருகிறதுக்கு முன்பாக சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள். அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்து வந்தது தெரியுமா? தூதர்களிடத்துல இருந்து வந்தது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல தாமதியாதிருங்க. யாரையாச்சும் ஆண்டவர் உங்க மனசுல காட்டுவார், ஏதோ ஒன்று தோணும், இவங்களை பத்தி ஆண்டவர் ஏன் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, உடனே போன் பண்ணுங்க, உடனே அவங்கள சந்திங்க, உடனே அவங்கள சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட இருக்கிறார்னு சீக்கிரமா சொல்லுங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க அவர்களை காப்பாற்றி இருப்பீங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடு. ஆண்டவர் யாரையாச்சும் ஃபோன் பண்ணி, அக்கா அந்த தரிசனம் வந்துச்சு தெரியுமா, ஒரு பாம்பு உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததை நான் பார்த்தேன், இல்லை ஒரு சிங்கம் உங்களை துரத்துச்சுனதை பார்த்தேன், இதெல்லாம் பேச வேண்டாம். உனக்கு ஏதாவது தோணுதா உங்களுக்கு, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நம்முடைய இயேசு எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நம்ம இயேசு நம்மளை நல்லா பார்த்துக்குவார். உங்களை திடீர்னு எனக்கு மனதில் ஞாபகம் வந்தது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், வாரீங்களா? சபைக்கு போய் ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படி சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களையும் காப்பாற்றி உங்கள் நிமித்தம் அவர்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் மற்றவங்களை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஒரு மாதிரி ஒரு தோணுதுன்னா அந்த விஷயம் அவங்களுக்காகவும் இருக்கலாம், உங்களுக்காகவும் இருக்கலாம். உடனே ஜெபம் பண்ணுங்க, தீவிரமாய் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாய் ஜெபம் பண்ணுங்க. மரியாள் சோதரம் இந்த செய்தி கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, மரியாள் சோதரம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறதற்கான இந்த செய்தியை கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, அவள் சீக்கிரமாய் போய் யோவான் ஸ்நானனுடைய தாயை பார்க்கிறார். வசனம் சொல்ல, எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை, அந்த 6 மாசம் எலிசபெத்துடைய வயிறு. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீக்கிரத்தை விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். சாமேன் சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உடனடி அவசரம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன? சோம்பலாகாதீங்க, சோர்வாகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. இன்னொரு வார்த்தை பாருங்களேன், வெளிப்படுத்தல். இந்த காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம். வேத புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இப்ப எது சீக்கிரமா செய்யப்படணும்? ஆதியிலே செய்த கிரியைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? உன்னை குறித்து சொத்திரம் குறைவு உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று கர்த்தர் இயேசு சொன்னார். ஆதியிலே கொண்ட அன்பை. அப்ப நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நீ இப்ப என்ன செய்யணும்னா, நீ செய்த கிரியைகள், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆதியில் செய்த கிரியை. எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பம், இயேசுவின் மேல அன்பு வச்ச அந்த நேரம்,
நம்ம இயேசுவை எவ்வளோ சேவிச்சிருப்போமோ, எவ்வளோ நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டியிருப்போமோ, அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் அடித்தளம். எல்லாரும் சொல்லுங்க, அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் அந்த ஸ்ட்ரென்த். இப்போ என்ன நடக்குது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்தில் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. அது உங்களுடைய ஃபவுண்டேஷனாய் மாறும். அதற்கு மேலே ஆசீர்வாதம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபம் குறைய 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 என்னென்னா, பில்டிங் பெருசாயிட்டே வரும், ஆனால் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். அந்த ஆதியிலே கொண்ட அன்பு, ஆதியிலே செய்த கிரியைகள் தான் நீங்க யாருன்னு கர்த்தர் முன்பாக காட்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆதியில் செய்த கிரியை. நான் நினைக்கிறது அப்படிதான். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யணும், 10 வருஷம் கழிச்சு ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாததை பண்ணுறோம். ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? நம்முடைய அழைப்பை நினைவு கூறுவார். அல்லேலூயா. தாவீதுடைய அழைப்பு, அங்கே இருந்த யூதா ஜனங்கள், யூதா ராஜாக்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் எதை நினைவு கூர்ந்தார் தெரியுமா? யூதா உருவானதுக்கு, இந்த ராஜ்யங்கள் உருவானதுக்கு காரணமாக இருந்த, முக்கியமாக இருந்த தாவீதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தபடியினால், தாவீதுடைய சோத்திரம் வேர் அது ஆசீர்வாதமாக இருக்கணும், தாவீதுடைய வம்சத்திலே என்றுமே ஒரு ராஜா இருக்கணும் என்கிறதை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். God will remember your past. பாவத்துக்குள்ள அந்த பழைய பாஸ்ட் இல்லை, ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருந்து அவர் நீங்கள் பாவம் மன்னிப்பை என்னைக்கு கேட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்பொழுதே அவர் அதை மன்னித்து மறந்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய ஆதி அன்புக்கு மீண்டும் திரும்புவதற்கு ஸ்தோத்திரம் தீவிரியுங்கள். நான் ஊழியம் செய்கிறவங்களை பார்த்து சொல்லுவேன், நீ இப்போ எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் ஆதியிலே நீ செய்த அந்த ஊழியம், அந்த பக்தி, அந்த தியாகம், அந்த உண்மை உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டாயோ அந்த ரீசனே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நான் நிறைய பேர் ஊழியத்துக்கு பார்க்குறது உண்டு. அவங்க ஊழியத்துக்கு வர்ற புதுசில் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய சபையிலே இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் செய்வாங்க. ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் நல்ல நிறைய ஊழியங்கள் கிடைச்ச உடனே பெரிய ஆட்களாகி இந்த காலர்லாம் இப்படி நல்லா டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்து ஸ்தோத்திரம் அப்படி டாப்பில் மேலே உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு, அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு சொல்லுவேன், ஏய் நீ எதை முன்னாடி செஞ்சியோ அதுதான் உன்னோட ரெகக்னிஷன். அதை பார்த்து தான் ஆண்டவர் உனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். நீ மணிக்கணக்காக சபையில் ஜெபிக்கிறத பார்த்து தான் ஆண்டவர் ஊழியம் கொடுத்தார். உன் கீழ்ப்படிதலுக்காக தான் ஆண்டவர் ஊழியம் கொடுத்தார். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ, எதனால் அழைக்கப்பட்டாயோ அதை நீ இழந்தாய் என்றால் உனக்கும் அந்த அழைப்பிற்கும் சம்பந்தமே இல்லை. சவுல் ராஜா எதற்காக அழைக்கப்பட்டார் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சவுல் ராஜா எப்படி அழைக்கப்பட்டார் தெரியுமா? அவன் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவன். சவுல் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவன். எப்படி? அங்கே சவுலுடைய தகப்பனாருடைய சோத்திரம் அந்த கழுதை காணாமல் போகுது. நீ வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் அதை 1 ஊர் 2 ஊர் தேடல, நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் போய் தேடி கொண்டு இருக்கிறான் நாள் கணக்கா. ஏன்? அவங்க அப்பா சொன்னதுனால. கீழ்ப்படிதல் உள்ள சவுல் சோத்திரம். அங்கே சொன்னாங்களா, ஐயோ நீ கழுதையை தேடிட்டு இருக்கிற, கழுதையை தேட சோத்திரம் தேடி காணாம போன கழுதையை தேட போன நீ காணாம போயிட்டேன்னு உங்க அப்பா வருத்தப்பட்டு இருக்கிறாரு, சீக்கிரவான்னு சொல்ற அளவுக்கு சவுல் அவ்வளோ நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவர். ஆனா ராஜாவாகி ஒரே வருஷத்துல அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தர் அவனை தள்ளினார். அப்போ உங்க ஆதியில் இருந்த அன்பு, உங்கள் ஆதியில் நீங்கள் செய்த கிரியை, நீங்கள் யாராக இருக்கலாம், விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு எதனால் வந்ததென்றால் நீங்கள் ஆதியிலே செய்த கிரியையை வைத்து தான் ஆண்டவர் உங்களை ரெகக்னைஸே பண்ண ஆரம்பித்தார். இவன் நல்லா ஜெபம் பண்ணுறவன், இவன் நல்ல தியாகமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவன், இவன் நல்லா ஆராதிக்கிறவன். அந்த ஆரம்பத்தில் உள்ள கிரியை, ஒர்க். ஆனால் நாளாக ஆக அதை விட்டுறாதீங்க, அதை ஏதோ ஒரு சூழ்நிலைனால அதை இறந்துடாதீங்க. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். அவன் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிக்கப் போகிறார். ஆதியில் செய்த கிரியைகள் இல்லை என்றால் ஸ்தோத்திரம் அவர் வரும்பொழுது, அதாவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம்
5வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் இணைந்து வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லையென்றால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஸ்தோத்திரம். எவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் தம்முடைய அன்பை, ஆண்டவர் தம்முடைய கிருபையை, ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை உங்களிடத்திலிருந்து எடுத்துட்டாருன்னா, ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை எடுத்துட்டாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு தடவை அபிஷேகத்தை இழந்தவர்கள் திரும்ப அந்த அபிஷேகத்தை பெறுகிறது மிக கடினமாக இருக்கும். ஒரு தடவை அபிஷேகத்தை இழந்துட்டவங்க, ஐயோ முன்னாடி மாதிரி எனக்கு அபிஷேகத்தில் ஜபிக்க வரல, இழந்துட்டீங்களா, திரும்ப கிடைக்கிறது மிக மிக கடினம். ஸ்தோத்திரம். இட் இஸ் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் முக்கியம் அபிஷேகம். உங்களுடைய அபிஷேகம் நீங்கள் ஏன் பெற்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன செஞ்சு இயேசுவை உங்கள் பக்கமாக திருப்பிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த கிரியைகளை திரும்ப சீக்கிரமாய் செய்ய தீவிரீங்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்ற கண்களை மூடி உடனடி அவசரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. காலங்களை வீணாக்குகிறது அல்ல. சோதனை. ஹல்லேலூயா. மகனே, உனக்கு நிறைய நாள் இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சோதனை ஹல்லேலூயா அது கர்த்தருக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். நான் வயது நல்ல வயசு பெரிய ஆளானதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஊழியம் செய்வேன்னு இன்னும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உங்களை அழைக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிற நாள். இந்த நாள் உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகிற நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய தாமதிக்காதீங்க. கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய தாமதியாதபடிக்கு, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிய எவ்விதத்திலும் தாமதிக்காதபடிக்கு நீங்கள் தீவிரமாய் தேவனை தேட தீவிரமாய் இயேசுவின் பாதத்தில் வந்து அமர தீவிரமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மரியாள் இயேசுவை கண்ட உடனே ஹல்லேலூயா அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டாலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆபத்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த காரியங்கள், ஹல்லேலூயா, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் மரித்து விட்டது, இல்லை மரித்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையிலே சமாதானம் மரித்து போய் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் பிஸ்னஸ் தோத்து போய் கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகள் என் கையை விட்டு மீறி போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. லாசருவை போல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மரியாள் லாசருவை இழந்தது போல, சகோதரனை இழந்தது போல நானும் இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும், நீங்க இயேசுவே என்னிடத்தில் சீக்கிரமா வாருன்னு சொல்றதை விட நீங்க அவரிடத்துல சீக்கிரமா போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்துல சொல்ல தீவிரீங்கள். சகோதரியே, நீ சீக்கிரமா இறங்கு. உன் பெருமையிலிருந்து நீ சீக்கிரமா இறங்கு. உன் பதவியிலிருந்து நீ சீக்கிரமா, அல்ல பதவி பெருமையிலிருந்து சீக்கிரமா இயேசுவின் பாதத்தில் நீ இறங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன், எனக்கு வேணுங்கிறத நான் செய்வேன், இயேசுவை மேலிருந்து பார்த்துருவேன்னு நினைக்கிற, அல்ல உன் சுயத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். நீ உன் சுயத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். உன் சுய பலனை நீ சார்ந்து கொண்டு இருக்கிறாய். இயேசு இன்னைக்கு சொல்லுகிற, நீ சீக்கிரமா இறங்கி வா, நீ சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. நான் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக, உன் வீட்டுக்குள்ளாக, உன் இருதயத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும். நீ சீக்கிரமா இறங்கி வான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க தாமதியாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்ய தாமதியாதீங்க. தேவன் உங்கள்கிட்ட பேசின காரியங்களை செய்ய தாமதியாதுங்க. இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார் அல்லவா. சுவிசேஷத்தை அறிவிக்க தாமதியாதிருங்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களுடைய ஹல்லேலூயா உங்களுடைய உறவினர்களுக்கு, ரட்சிக்கப்படாத யாரோ ஒருவங்க, இயேசுவை தேடாமல் இருக்கிற யாரோ ஒருவர்களுக்கு என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் அற்புத அடையாளங்களை செய்வார் என்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தாமதியாதிருங்கள் மகனே. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு பிரத்யட்சமா இந்த வார்த்தைகள் உண்டாகிறது. நீ தாமதியாதே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நீ சோம்பலா இருக்காத. இயேசுவை தேடுறதுல சோம்பலா இருக்காத. காலையில ஜெபிக்கிறதுல சோம்பல் பண்ணாதே. தேவனுடைய சமூகத்தில் வருகிறது சோம்பலா இருக்காத. சோம்பலா எழும்பி வர்றது போல இருக்கிறதுன்னா இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா அந்த அந்த சோம்பலை அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் உதறி போடுங்க. அதை உதறி போடுங்க. அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள்.
அல்லவா, நீங்க எவ்வளவு முன்னமே வரணும். இன்னைக்கு காலையில் பாஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு 2 மணி நேரம் காணுமா தேவனுடைய சமூகத்தில் அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்க வேண்டாமா? மகனை நீ நல்ல பங்கை தெரிந்து கொள், மகளை மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்கிற நீ தேவனுடைய வார்த்தைகளை எங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, நீ எங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ, அதே கர்த்தருடைய பாதத்தில் நீ கண்ணீர் விட்டு அழுவாய் என்றால் உன் வாழ்க்கையில மரித்து போன அநேக காரியங்களை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு போதுமானவராக இருக்கிறார். இதோ அவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவன் முன்பாக என்னிடத்தில் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for you. உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். மகளே, மகனை, உன்னை அழைத்து கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீ தாமதியாதே, ஆபத்து வருவதற்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ பயப்படும் காரியம் வருகிறதுக்கு முன்பாக இதோ அவருடைய பாதத்திலே சரணடையுங்க. ஹல்லேலூயா. நான் சரணடைகிறேன் என்று சொல்றவங்க, நான் என்ன சரணடைகிறேன், இயேசுவின் பாதத்திலே நான் சரணடைந்து விட்டேன் என்று சொல்றவங்க 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக அடையாளமா உயர்த்தி, ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 நான் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாவத்தை மன்னிப்பு கேட்கறதுல லேட் பண்ணாதீங்க. உங்க பாவ மன்னிப்பு கேட்க லேட் பண்ணாதீங்க. சீக்கிரமா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேள். அதை நீ விட வேண்டிய பாவங்களை சீக்கிரமாய் விட்டுவிடு. காலம் பொல்லாது. இனி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. வாலிபலே, வாலிப சகோதரி, இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. நீ விட வேண்டியவர்களை விடு. நீ விட வேண்டிய நண்பர்களை விடு. நீ விட வேண்டிய அசுத்தங்களை விடு. இதோ கர்த்தருடைய பாதத்தில் துரிதமாய் ஓடிவா. தேவ சமூகத்தில் ஓடிவா. காலம் பொல்லாததா இருக்கிறது. எவனை விழுங்குறாங்களோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த பிசாசுக்கு முன்பாக ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மந்தாரமாய், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சோர்வாய் அலட்சியமாய் இருப்பது எப்படி சகோதரா? வாலிபனே, நீ அலட்சியமா ஊழியம் செய்யறது எப்படி? சகோதரி, நீ அலட்சியமா தேவ சமூகத்தில் இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ வருகிறேன் என்று சொல்லுங்க. I come to you, I come before you. உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிய, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய இதோ நான் தேடி வருகிறேன். ஆண்டவரே, சீக்கிரமா வருகிறேன். நான் தீவிரித்து வருகிறேன். நான் தீவிரித்து வருகிறேன். இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை தேடுகிறதற்கு வருகிற எல்லா சோம்பலின் ஆவிகளையும், அல்லது கர்த்தரை தேட விடாதபடிக்கு தடுக்கிற எல்லா சோம்பலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அது கட்டப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.